நைட்டு நல்லா தான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தான். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். நாங்கள் பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவர் இனிமே நம்ம கூட இல்லைங்கிறத இவனுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. சித்தார்த் கூட நான் இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. நீ ஏன் தம்பி தேவையில்லாமல் கஷ்டப்படணும்? உனக்கு நிறைய வேலை இருக்கும். பரவாயில்ல, நான் இருக்கேன். அம்மாவை கூட்டிட்டு போ. காலையில் நானும் சித்தார்த்தும் வீட்டுக்கு வந்துடுவோம். ஹாய். அம்மா பயங்கர டயர்டாகி தூங்கிட்டாங்க. சின்ன வயசில் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சான்ஸ் எனக்கு எப்பவும் கிடைச்சதில்ல. என் நேரமும் பிஸியாக இருப்பார். ரொம்ப மிஸ் பண்ணேன். கோவம் கூட வரும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், யோர் ஃபாதர் இஸ் அ கிரேட் மேன், யோ லக்கி டு பி சன்னு எல்லாரும் சொல்ல சொல்ல எனக்கு ஷாக்கிங்காக பட்டுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுது அது ரொம்ப பெரிய ஜாப்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர்ஸை விட பெரிய ஜாப், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஜாப். யூ நோ வாட் அ கம்ப்ளீட் மேன் இஸ். லெட் மீ கெட் திஸ் ஸ்ட்ரைட். லைஃப்பில் எந்த தப்புமே செய்யாமல், யாரையும் ஹர்ட் பண்ணாமல், தன்னோட ஜாபை பொறுப்பாக செஞ்சு தானும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதான். Our dad was that. He made us proud. நீயும் நானும் அவர் மாதிரி தான் இருக்கணும். We should make him proud. I think we can do that. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்க. லேட்டாக தான் தெரிஞ்சது. இப்போ எப்படி இருக்கான்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தான் தூங்குனா. மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அவன் நீ எதுக்கு? வேற யாரும் இல்லையா? இல்லை, நான் தான் இருக்கேன்னு சொன்னேன். சின்ன பிள்ளையா உன்னை பார்த்தது இப்போ ஊரே உன்னை சிஎம்னு பாராட்டும் போது பெருமையா இருக்க. வெரி குட். போய்ட்டுறேன். சரி, ஓகே அங்கிள். பரத், நிறைய ஆஃபீஸஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஜியோ இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கியா? அதில் கொஞ்சம் போஸ்ட் ஹோல்ட் பண்ணு, நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் நல்லா ஸ்டடி பண்ணி தான் யார் எந்த போஸ்ட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி சைன் கூட பண்ணியாச்சு. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் போஸ்ட் தான், ஒரு சில பிரச்சனைங்க இருக்கு. என்ன சொன்னால் 4 போஸ்ட் தான் பரத். ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, சேலம் டிஎஸ்பி, கமிஷனர், அப்புறம் சிபிசிஐடி. இது நம்ம கட்சியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ் தானே, கட்சி ஆளுங்க கிட்ட ஏன் கேட்கணும்? யார் எந்த போஸ்ட்ல இருக்கணும்னு யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு ஈவினிங் சார்ஜ் எடுத்துப்பாங்க. இல்லை, உங்க அப்பா இருந்தப்போ இந்த முடிவெல்லாம் நான் தான் எடுப்பேன். ரூலிங் பார்ட்டியில் சில ஆப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். டெசிஷன் ஆல்ரெடி எடுத்தாச்சு அங்கிள். எனக்கு சரின்னு தோன்றதை நான் செய்கிறேனே. சரி, இந்த சிபிசிஐடி நம்ம வேற ஏதாவது பேசலாமே. நீங்க எத்தனை தடவை கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. என் வழியில என்ன போக விடுங்க. எனக்கு ஆஃபீஸில் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. இங்கே இருண்ணா. சித்தார்த் இனிமே எல்லார்கிட்டையும் பேசுவான். டாக்டர் சொன்னாராப்பா?
சித்தார்த்தே சொன்னான். All the Council of Ministers, officers and secretaries, thanks for being here. இது என்னோட ஃபர்ஸ்ட் கேபினட் மீட்டிங். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அதில் என்ன இருக்குது சார், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இந்த டேம் முடியறதுக்குள்ள உங்களையே எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் சார். தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். விஜயசேகரன் சார், ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. Hundreds of schools getting shut down. நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் சிங்கிள் டிஜிட்க்கு வந்திருக்கு. ஐ மீன், சில ஸ்கூல்ஸை ரன் பண்ணுறது கூட தேவையில்லைன்னு தோணுது. அதை கூட மூடிட்டா பெட்டர் சார். அது கவர்மெண்ட்டுக்கு பாரம் அதிகமாக கூடாதுன்னு தான். அதான் எதுக்குன்னு கேட்குறேன். அதான் சார், ஜனங்க கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் சார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட்டிக்காட்டில் கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் சார் மவுசு ஜாஸ்தி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃப்ரீ எஜுகேஷனை விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸில் லட்சக்கணக்கில் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குது சார்? கல்வி அமைச்சரே நீங்கள் தானே சார்? நான் தான். ஸ்டாண்டர்ட்ஸ் குறையும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன கிடைக்கிறேன்னு சொல்லி தொலையா. அவங்க பசங்களை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க சார். கவர்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண இஷ்டம் இல்லையா? கவர்மெண்ட் இருக்கிறது மக்களுக்காக தானே. அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறது தானே நம்ம வேலை. யூ நோ வாட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீயாக நடத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. மினிமம் ஃபீஸ் வாங்கினாலும் நிறைய பேர் ஜாயின் ஆவாங்கன்னு என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங். வில் லுக் இன்டு இட் சார். இந்த அகாடமிக் இயரில் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல 2 ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். வில் ஸ்டார்ட் அன் அவேர்னஸ் கேம்ப். வில் மல்டிப்ளை தி ஸ்கூல்ஸ் நெக்ஸ்ட் இயர். வில் லுக் இன்டு இட் சார். தேர்ஸ் நத்திங் டு லுக் இன்டு இட். பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, செய்யணும். நவ் கமிங் டு தி பிரைவேட் ஸ்கூல்ஸ். சில ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்டுக்கு 1 lakh, 6th ஸ்டாண்டர்டுக்கு 1.5 lakh, 7th ஸ்டாண்டர்டுக்கு 2 lakhs, 10th ஸ்டாண்டர்ட்னா 3 lakhs. அங்க அப்படி என்னதான் கத்து தராங்க? This is one particular school. This is off the record, huh? Off the record. PB High School. என்னாச்சு? என்னாச்சுன்னா எப்படி தம்பி? இப்போ நீங்க சொன்ன ஸ்கூல் நம்ம அண்ணன் தான், பரபிரம்மம் பிபி ஸ்கூல்ஸ். நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்கூல் சார். இங்க இருக்கிற பல பேருடைய பசங்க அங்கே தான் படிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட உண்டு சார். நம்ம கண்ட்ரியில் எஜுகேஷன் நான் ப்ராஃபிட்டபிள் தெரிஞ்சுக்கோங்க. கல்வியை வியாபாரமாக்கி அதில் ₹1 சம்பாதிச்சாலும் இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். How do you say that in Tamil? சார், சட்டவிரோத செயல். சட்டவிரோத செயல் அதுவும் அர்த்தம், அதாவது ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எதுவும் சம்பாதிக்க கூடாது, அப்படிதானே? என்ன காரியம் பண்ணிட்டேனா நீ? இப்பதான் எனக்கே புரியுது. அதாவது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து லட்சமா ஃபீஸ புடிங்கியும் உனக்கு ₹1 கூட லாபம் இல்லைன்னு சொல்றேன். ஐயோ எவ்வளவு பெரிய சமூக சேவை இது. நம்ம அண்ணனுக்கு பீச்ல ஒரு செலவு வச்சா என்ன? எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ் பத்தியும் ஒரு ஸ்ட்ராங் என்கொயரி ரிப்போர்ட் வேணும் எனக்கு. ஒரு ஃபீஸ் ரெகுலேஷன் கமிட்டி கூட போடுங்க. ஐ வில் பர்சனலி மானிட்டர் திஸ். சார், எஜுகேஷன் எல்லாரோடைய தேவைங்கிறத வீக்னஸ் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அதை வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஐ ஸ்வேர் ஒருத்தரையும் விட மாட்டேன். தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் பரத்தின் தலைமையில் இன்று காலை முதல் அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளை பற்றிய விவாதங்கள் நடந்த நிலையில் கல்வித்துறையில் சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளார். நடுத்தர மக்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் உள்ள கார்ப்பரேட் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு கெடுபிடிகள் விதித்து அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு புதிய வடிவத்தை கொடுத்திருப்பது புதிய புரட்சிக்கான ஆரம்பம். தமிழகத்தில் அரசு விதிகளை மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் கார்ப்பரேட் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் உரிமையாளர்கள் யார் என்று கண்டறிந்து அவற்றின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு சீல் வைக்கப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்வி கற்பிக்கப்படும் என்று இந்த சிஎம் ரொம்ப நல்லவரா இருக்கார்லப்பா. இது நடுத்தர மக்களின் துயரத்தை ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு சின்சியரா ட்ரை பண்றாருல்ல. பார்க்கறதுக்கு வெளியே அப்படிதான் இருப்பாங்க. பொலிட்டீஷியன்ஸ் நம்ப கூடாது. உண்மையிலேயே ரொம்ப துணிச்சலான முடிவு எடுத்திருக்காரு இந்த தம்பி. நடுத்தர மக்களும் அடித்தட்டு மக்களும் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நாட்டுல கல்வியை வியாபாரமா ஆக்குனதுனால தான்
இந்த நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. அங்க இங்கன்னு கஷ்டப்பட்டு 10-20ன்னு பணம் சேர்த்து கான்வென்ட்டுக்கு பிள்ளைங்களை அனுப்புனா அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சோம். இப்போ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்திலேயே நல்ல படிப்பு கிடைக்குதுன்னா எங்க வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும். நம்ம முதலமைச்சர் தைரியமா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. அவர் இதே மாதிரி இருந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். We are with you on this, sir. குட் மார்னிங் சார். நீங்கள் சொன்ன ரிசர்ச் டீமை வர வச்சு பக்கத்து ரூமில் வெயிட் பண்ண வச்சுருக்கேன். உங்களை பார்க்க வர சொல்லலாமா சார்? நானே வரேன். ப்ளீஸ். Hello, hi sir. சார், சுதீர், கைலாஷ், ரோஹன், வசுமதி அண்ட் ஸ்வப்னா எல்லாருமே சிவில் சர்வீசஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சார். இந்த ரிசர்ச் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. சார் ப்ளீஸ் சிட் டவுன். Yes sir. Thank you sir. சில கீ இஷ்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ஸ்டேட்ஸ், அவங்க பாலிசிஸ், மெத்தட்ஸ், அந்த டேட்டா எனக்கு வேணும். Sure sir. சார், அவங்களுக்கு ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு சார். யா. நம்ம ஓல்ட் ரெக்கார்ட் ஆக்சஸ் கூட அவங்களுக்கு கொடுங்க. ஷூர் சார். Do they have iPads? இந்த வருஷம் 4500 மெகாவாட் பவர் ஸ்டேஷன் இன்னொன்று கட்டலான் இருக்கேன்ப்பா. என்ன சொல்றீங்க? சார், உங்களை பார்க்க சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஹலோ சார், அரவிந்த் கிருஷ்ணா, அடிஷனல் டிஜி, சிஐடி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஐ வாண்ட் டு இன்வெஸ்டிகேட் திஸ் கேஸ் இன் அ ஸ்மூத் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கு வரணும். இதில் உங்கள் தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இன்வெஸ்டிகேஷன் டைமில் என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நாளைக்கே கூட கோர்ட் ஆர்டர் வரலாம். See you soon. பல வருஷங்களா எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட மகன் மனோகர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இப்போ அரசாங்கம் இந்த வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. இத பத்தின உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது 100% முதல்வரும் கட்சியை எடுத்த பழிவாங்கும் படலம் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை எல்லாத்தையும் உண்மையிலேயே நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அந்த காரணத்துக்காக மக்களுக்கு எங்க மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்கு தான் இது. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பழி வாங்குறதும் காழ்ப்புணர்ச்சியும் நல்லதில்ல. முதலமைச்சர் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை எதுக்காக மாத்தினாருன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது எதிர்க்கட்சியை பயமுறுத்துற நடவடிக்கையா தான் தெரியுது. ஹலோ சார். எது வரைக்கும் வந்திருக்கு சார்? அதான் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பையனோட இல்லீகல் ப்ராப்பர்ட்டி கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சார். இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் கூட கேதர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயரிங் வரும்போது ஜட்மெண்ட் வர அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்கள் பேர் என்ன? அரவிந்த். அரவிந்த் கிருஷ்ணா. சார், நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம். எதிர்க்கட்சி குடும்பத்து மேலே இந்த மாதிரி கேஸ் போடும்போது நாங்கள் பழி வாங்குறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? மக்களுக்கு அவங்க மேலே சிம்பத்திலாம் வரும். இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க. சார், கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. வி ஆர் டீலிங் திஸ் கேஸ் இன் அ க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். அது நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதுல்ல. ஆஃப் பண்ணுங்க. எங்கள் டியூட்டியை நாங்கள் பண்ணணும் சார். தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். மூணு மாசத்துல எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. எப்படி இருந்தீங்க எல்லாரும்? ஒரு காரியம் பண்ணும்போது முன்ன பின்ன யோசிக்கணுங்கிற அறிவு இல்லையா? கண்ணு முன்ன தெரியாம நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். உன்னை நம்பி வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கா, 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேர்ல உட்காரும் போது கொஞ்சம் பயம் இருக்கணும், கூடவே நிதானமும் இருக்கணும். ஆஃப் பண்ண.
தமிழகத்தையே பரபரப்பில் ஆழ்த்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் மனோகர் மேல் தொடரப்பட்ட வழக்கில் இன்று காலை உயர்நீதிமன்றம் அவரை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்துள்ளது. கடந்த சில வாரங்களாக இந்த வழக்கினை விசாரித்து வந்த சிபிசிஐடி பிரிவு போலீசார் போதிய ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சமர்ப்பிக்கவில்லை என்பதே அவரின் விடுதலைக்கு காரணமாகும். விடுதலையான மனோகர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்று கூறியுள்ளார். தர்மத்தின் வாழ்விதனை சூதுக்கவும் தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். தட்ஸ் ஆல். ஆயிரக்கணக்கில் கேஸுங்க இந்த கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குங்க. தேவையே இல்லாத வேலைங்க இது. சாட்சியம் பலமா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் இந்த கேஸை போட்டது முட்டாள்தனம். இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தார்ல, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. கழட்டுறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி பின்ன இப்ப என்ன ஆச்சான்? எல்லார மாதிரி தான் இந்த முதலமைச்சர் இப்ப புரியுது. சிபிசிஐடி போதிய சாட்சியங்களை சமர்ப்பிக்காதது பொதுமக்களிடையே பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. எனக்கு வயசு 65ஆவது. இது வரைக்கும் எந்த அரசியல ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஏன்னா அடிச்சு சொல்ல இது நடக்கவே நடக்காது. இவன் வந்து அவனை காப்பாத்துவா, அவன் வந்தா இவனை காப்பாத்துவா. இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் தானப்பா. பேட்டிக்காட வந்து போங்கப்பா. நம் நாட்டில் அரசியல்வாதிகள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது கனவிலும் நடக்காத காரியம் என்று பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஹலோ, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முக்கியமானவங்க அத்தனை பேரும் வராங்க. அந்த நேரத்தில் நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும். வேற எந்த வேலையை வச்சுக்காம வந்துரு. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பெரிய மனுஷங்க வராங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு தானா? அதை நீ சிஎமானதை கொண்டாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சேன். இது அஃபிஷியல் மீட்டிங்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் டென்ஷன் மறந்துட்டு ஃப்ரீயாக இருப்போம். மனசை விட்டு ஓப்பனாக பேசுவோம். என்ன சாப்பிட்ற? காஃபி. இத்தனை வருஷம் நாங்கள் சம்பாதிக்காத பேர் கொஞ்ச நாள்லயே நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. உங்கள் ஜாதகம் அப்படி. அரசியலில் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. உங்கள் ஆட்சியில் ஜனங்களை ஆட்டி வச்சிங்க, அதிகாரிகளை ஆட்டி வச்சிங்க, வியாபாரிகளை ஆட்டி வச்சிங்க, கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டி வச்சிங்க. அது கூட பரவாயில்ல. ஆனால் அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்க நினைச்சா தாங்க மாட்டீங்க. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களையும், நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு. அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. வெளியே நாங்க சொல்றத நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க, நீங்க சொல்றத நாங்க தப்புன்னு சொல்லுவோம். பப்ளிக்கா அடிச்சுப்போம், திட்டிப்போம். இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியவா போகுது? மக்கள் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம் ப்ரோ. நல்லது செய்யணும்னா மட்டும் அடிச்சுப்போம், திட்டிப்போம். கிரிமினல் வேறனா நம்ம எல்லாரும் ஒன்னாயிடணும். மக்கள் அப்படியே இருக்கணும், நாம இப்படி இருக்கணுமா? நாம மக்கள் கிடையாதா? மனுஷங்களே இல்லையா? வேற ஏதோ ஜந்து போல. தம்பி, சமாதானத்துக்கு தான் கூப்பிட்டுக்கிறாங்க உங்களை. பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. பார்ட்டியை மெயின்டைன் பண்ணோம், பப்ளிக்கை மெயின்டைன் பண்ணோம், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணோம். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு சம்பாதிக்க கூடாதுன்றீங்க, கணக்கு வேற காட்டணும்ன்றீங்க. நாசமா போயிடுவோம். கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு எம்எல்ஏக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், ஃப்ரீ பில்ஸ், ஃப்ரீ அலவன்சஸ், ஃப்ரீ ஃபோன்ஸ், ஃப்ரீ ஹவுஸ். இதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் எதுக்கு? அப்போ எங்களுக்கு வெறும் சம்பளம் தானா? எம்எல்ஏவும் எம்பியும் சம்பளம் மட்டும் தான் வாங்கணுமா? நான் இமிடியேட்டா ராஜினாமா பண்றேன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ண மக்கள் நல சங்கங்கள் நிறைய இருக்கு. நமக்கு யார் சேவை பண்ணுவா? நம்ம வேலை நிரந்தரம் கூட கிடையாது. பதவியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல 4 காசை சம்பாரிச்சிட்டா ஏதோ வாழ்க்கையை ஓட்டலாம்ல. சார், 50 வருஷமா விவசாயிங்க பிரச்சனைக்காக நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். தீர்வும் கிடைக்கக்கூடாது. ராத்திரியோட ராத்திரியா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிட்டா நாம எப்படி பிழைக்கிறது? வந்ததுலேருந்து நாம எப்படி பிழைக்க போறோம், நம்ம பார்ட்டி என்ன ஆக போகுதுங்கிற பேச்சு தான்.
ஜனங்க என்ன ஆக போறாங்கன்னு ஒருத்தரும் யோசிக்கிறதில்ல. இப்ப என்ன உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? 78 தம்பி. ஒருவேளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 2 டிகிரி அதிகம் வெயில் அடிச்சா நீங்க செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு கேட்குறீங்களா? இனி வாழ போறவங்களோட வாழ்க்கையை விவசாயிகளை நம்பி தான் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை நாள் அரசியலில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்ன லூசா? உனக்கு இஷ்டம் இல்லை வேண்டான்னு சொல்லியும் எங்களை மீறி உனக்கு அந்த சீட்டை கொடுத்தார் அவர். அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதான நீ காட்டுற நன்றி விசுவாசம். பரத் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் சாட்சியா பதவி பிரமாணம் பண்ணிருக்கேன். என் விசுவாசம் நேர்மை எல்லாம் அவங்களுக்கு தான். பிரமாணம் வருஷ கணக்கா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். பிரமாணம் அதெல்லாம் அப்பவே காத்துல கரைஞ்சிடும். நீங்க காத்துல கரைஞ்சிருங்கிறீங்க, ஆனா நான் பண்ண பிரமாணம் எப்பவும் என் மூச்சு காத்துல இருக்கும்னு சொல்றேன். அப்ப என் கேஸ் விஷயத்துல உங்க பிரமாணம் எங்க சார் போச்சு? 1000 கோடியை இல்லீகலா சம்பாதிச்சேன் நீங்க, மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சேன் நீங்க, நிலத்தை அடிச்சு புடுங்கினேன் நீங்க, கொலை பண்ணேன் நீங்க. கேஸ சிபிசிஐடி வச்சு விசாரிச்சிங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாப்பியா இங்க உட்கார்ந்து குடிச்சு. முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னது? அப்படி யார் சொன்னாலும் நம்பிடாத. பரத், அரசியல்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சான்னு சொல்றதை விட நீ தப்பிச்சேன்னு சொல்றது தான் பொருந்தும். நீ பண்ற வேலைகளால மக்களுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையோ நம்பிக்கையோ அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டா அவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? இந்த கேஸை நீ கண்டுக்காம விட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? மக்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையும். மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இவனும் 2 நாள் திட்டுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. மக்களுக்கு மறதி தேசிய வியாதி. அரசியல் ஏது நிரந்தர எதிரி? எல்லாரும் நண்பர்கள் தான். இந்த திருட்டு பையில காப்பாத்தி ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க. அரசியல்ல எது பண்ணாலும் முன்ன பின்ன பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. என் முன்னாடி கிளாஸ் டேபிள் இருக்கிறத பார்க்கலையா ப்ரோ? ப்ராமிஸ் பண்ணா என்ன நடந்தாலும் அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தினதான் யூ ஆர் கால்ட் a மேன் அப்படின்னு பல தடவை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதை தமிழ்ல ஆம்பளை கேம்லன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க தம்பி. என்ன தவிர அப்படி ஒருத்தன் இந்த ரூம்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் கொடுத்து வாக்க காப்பாத்துற ஆம்பளைங்களா மாத்துவேன்னு ஆண்டவன் சாட்சியா உறுதிமொழி எடுக்கிற. சார், கென்யாவில் அவங்க ஆடிட் பண்ண பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷனும் கொட்டேஷனும் இதில் இருக்குது சார். ஆப்போசிஷன் லீடர் சன் கேஸில் அப்படி நடந்ததுக்காக லாஸ்ட் 1 வீக்ல இருந்தே நியூஸில் உங்களை பற்றி தப்பாக பேசினது கேட்டு we all really felt very bad sir. தப்பு என்னோட தான். எங்கள் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக அலர்ட்டாக இருந்திருக்கணும். இட்ஸ் ஓகே, இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா என்ன? சார், 3 நாளாக 4-5 பசங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் கூட அவங்க கிட்ட இல்லை. செக்யூரிட்டி தடுத்தும் உங்களை பார்க்காம போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் எல்லாரும் மதுரை உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வரோம் சார். இந்த உலகம் எப்படி தான் முன்னேறி போனாலும் எங்கே பொழப்பு என்னமோ அப்படியே கீழே தான் சார் கிடக்கு. உங்கள் பார்ட்டியில் இருக்கார்ல சார் தாமோதரன், அவர் தம்பி தான் சார் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் செத்து போனதுனால சார் பை எலெக்ஷன் வருது. இந்த தடவை அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு கலவாணி எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு போனேன், அதே குடும்பத்திலேருந்து இன்னொரு கலவாணி வரேன் சார். எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக நாங்கள் டவுனுக்கு போக நினைச்சா கூட 3 கிலோமீட்டர் ரோட்டை 3 மணி நேரம் கிடக்கிற மாதிரி கேவலமாக வச்சிருக்காங்க சார். எங்கள் தேவைகளை சொல்ல எம்எல்ஏ பார்க்கணும்னு எங்கள் ஊர் தொகுதி மக்கள் போனால் அங்கே ஒரு பயம் இருக்க மாட்டேறேன் சார்.
வெறுத்து போய் நாங்க ஏதாவது ஒரு அதிகாரி கிட்ட புகார் கொடுக்கலாம்னு போனா போனவன் உசுருக்கு உத்தரவாதமே கிடையாது சார். அப்படி போனதுல இவங்க அண்ணன் இவங்க அப்பா திரும்பி வரல சார். ஆவேசம் தாங்க முடியாம நாங்க போய் கேட்டோம். 4 வருஷம் ஆச்சு. அவங்கள பத்தி எதுவும் தெரியல. வீட்டுல உள்ளவங்க அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்பிக்கையில இருக்காங்க சார். எப்படி சொல்றது, செத்து போனவங்க திரும்ப வர மாட்டாங்கன்னு. கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பண உதவியும் வேலை வாய்ப்பும் சலுகையும் அந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தான் சார் போய் சேருது. ஒட்டுமொத்த கிராமமும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கடவுள் மாதிரி வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்க கஷ்டத்தெல்லாம் அவங்க காலடியில கொட்டிட்டோம். நீங்க தான் சார் நல்லது செய்யணும். பார்ட்டியை பற்றியோ எலெக்ஷன் கேண்டிடேட் பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. உன் தொகுதியை பற்றி அவ்வளோ தெளிவு இருக்குன்னா நீயே போட்டியிடலாமே. நானா? நான் எப்படி சார் எலெக்ஷன்ல நிக்கிறது? உங்க ஊரை பற்றி, அந்த மக்களை பற்றி, அவங்க கஷ்டத்தை பற்றி அணுவணுவா தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னை விட வேற யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்? கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்க கூடாதா? போய் உங்க ஊர்ல பேசுங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற மக்களை உங்க பின்னாடி வர மாதிரி செய்யுங்க. அவங்க எல்லாம் பயப்படுவாங்க சார். உங்களுக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன். அது உசிலம்பட்டி சார். உசிலம்பட்டியா இருந்தாலும் அரசம்பட்டியா இருந்தாலும் அதுக்கும் நான் தான் சிஎம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினரான தாமோதரனின் மகன் ஜெகதீஷ் போட்டியிடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆளும் கட்சி வேட்பாளரின் வாரிசை வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ரமணா எனும் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். முதலமைச்சர் பரத் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்காமல் சுயேட்சை வேட்பாளரான ரமணாவிற்கு தன் ஆதரவை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக ஆளும் கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பார்ட்டி என் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. என் தொகுதியில எதிர்கட்சியிலேயே ஆள் இல்லாம மூடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அன்னப்போஸ ஜெயிச்சிருவான்னு நினைச்சேன். இப்போ எவனோ ஒரு இண்டிபெண்டன்ட்டுக்கு முதலமைச்சர் சப்போர்ட் இருக்கான். நம்ம பார்ட்டி வேட்பாளருக்கு நம்ம முதலமைச்சரே குறுக்க நிற்கிறார். இது என்ன அரசியல்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க தொகுதியில் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சொத்துக்கே வழி இல்லாத ஒருத்தன் எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நிற்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் பையன் போய் கேவலமா சிரிக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும். உங்கள் அப்பனை லோக்கல் எலெக்ஷனில் நிற்க வச்சேன். அப்போது ஊரில் சீமத்துறான்னு ஒருத்தன், அவர் பெரிய ரவுடி. உங்கள் அப்பங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு உங்கள் அப்பா அவன் ஊருக்கு போய் அவனுடைய 20 லாரியை எரிச்சு திரும்பவும் என் வழிக்கு வந்தினா இந்த லாரிங்களுக்கு ஏற்பட்ட கதி தான் உன் வீட்டுக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் வரணும்னு மிரட்டிட்டு வந்தான். 5 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பனை எம்பிக்கு நிற்க வச்சேன். இப்போது ராசப்பன்னு ஒருத்தன், படபலமும் பணபலமும் உள்ளவன். உங்கள் அப்பங்கிட்டையும் அவன் ஆளுங்க கிட்டேயும் அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரே ராத்திரியில் அவன் ஆளுங்க பாதிக்கு மேலே காணாமல் போனாங்க. ஆனால் இப்போ யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் ரோட்டில் போகிறவன் எதிர்த்து நிற்கிறான்னு பயந்து போய் என்கிட்ட வந்து ஒப்பறி வைக்கிறீங்க. ஏன் வயசாயிடுச்சா? ரத்தம் சுண்டிடுச்சா? மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. அண்ணனுக்கு எதிராக நிக்கிறீங்களா? டேய், பொழுது விடிஞ்சா எவன் தலை ஊர்ல போனே தெரியாதுடா. பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் வேணாம்டா. இத்தனை காலமா விட்டு தானே இருந்தோமாமா. அப்ப படிப்புக்கும் பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இனிமே வர்ற காலத்தை சத்தியமா சொல்ற திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கஷ்டம் வரும். ச்சே, இந்த பொழப்பு பொழைக்க நம்மள வெக்கப்படணும். உன் இஷ்டம்டா. நாளையில இருந்து நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம். அதை சொல்லிட்டு போவதா வந்தோம். எங்க பேச்ச கேள்ற ரமணா. நல்லா படிச்சிருக்க. இங்க இருக்கிற ரவுடி பசங்களோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் வேலை பார்க்கலாம்ல. சொந்த வீடு இருக்கு, அம்மா இருக்கு, 4 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. இத பூரா விட்டுட்டு எங்க போறது? என்ன வேலை பாக்குறது? அப்பா இல்லாத புள்ள, ஏதோ 4 நல்லதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் உன் இஷ்டம்டா. வாங்கியா போலாம். சார், ஒரு ஃபேவர் முக்தார். ஆர்டர் சார். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் டீம் அனுப்பி வைங்க. மஃப்டியில் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரமணாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்க.
யாருக்கும் தெரியக்கூடாது. அவனுக்கும். ராத்திரியும் பகலும் அவன் கூடவே இருந்து அவனை எவன் தொட்டாலும் தொட்டவனை முன்ன பின்ன பார்க்காம வெட்டிற சொல்லுங்க முக்தார். அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாதவன் நம்ம ஆளுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்கானா? என்ன நடக்குதுங்க? அவர் சுண்டக்கா பையன, அவனுக்கு அவ்வளோ தைரியமெல்லாம் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவங்க எல்லாரையும் முடிச்சிடுறேன். மதுரை டிஎஸ்பிக்கு ஃபோனை போடுறா. என்ன எங்கிட்டு போய்க்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் அங்கல்ல இருக்கு. இது நான் என் கையால் உங்களுக்காக செஞ்சது. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. ஓகே. கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் இருக்கலாமே. அப்பா வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என் கூடவே இருக்கலாம்ல வாழ்க்கை முழுக்க. சார், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து சிஎம் சாரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவர் அடிக்கடி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாராம். ஐ திங்க் they are seeing each other. அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அண்ட் ஷீ இஸ் an MBA graduate. She is working as a research assistant CM ஆஃபீஸில். As soon as we have some information about her, we will update you, sir.
இந்திய அரசியல் அத்தியாயத்தில் இடம்பெற்ற நமது கலியுலக புரட்சி நாயகன் என்றே நேற்று வரை அனைவராலும் பெரிதும் போற்றப்பட்டவர் நம் தமிழக முதல்வர் பரத். ஆனால் எதிர்பாராத விதமாக வசுமதி என்ற பெண்ணுடன் நம் முதல்வருக்கு தகாத உறவு இருப்பதாக ஒரு வதந்தி பரவியுள்ளது. காதல் லீலைகளுக்காக தலைமைச் செயலகத்திலேயே அந்த பெண்ணை பணி அமர்த்தியிருப்பது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் ராமச்சந்திரனின் மகளும் கல்லூரி மாணவியுமான வசுமதிக்கும் நம் முதல்வருக்கும் தகாத உறவு இருப்பதாக எழுந்துள்ள வதந்தி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கும் வண்ணம் தலைமைச் செயலகத்திலேயே அவரை பணி அமர்த்தியது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்த வண்ணம் உள்ளன. அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? நல்ல அழகா வாட்ட சாட்டமா இருக்கா. அதுலயே அவர் சிஎம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினா நான் மட்டும் இல்ல, இதோ இவங்க கூட ஒரு பேச்சுக்கு சொன்னமா. படிச்ச பொண்ணு நல்லா தெளிவா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டியம்மா. பெத்தவா நானும் ஒரேடியா போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏம்மா, நல்ல அரசியல்வாதி கிடைச்சிட்டாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நான் ஆசைப்படுறதுக்குள்ள அவர் வாழ்க்கை நீயே கெடுக்கிறது தப்புமா? தப்புமா? நம்ம வீட்டில் நடக்கிறது பக்கத்து வீட்டில் கூட தெரியக்கூடாதுன்னு கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோமா நானு? ஆனா இப்ப இது ஊருக்கே தெரிஞ்சு போய் சந்தி சிரிக்குது. தப்பு செஞ்ச மக்கள் கிட்ட ஃபைனா போடுங்கறாரு. இப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு? கம் ஆன், லெட்ஸ் நாட் மேக் இட் அக்லி. அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆளு பேசும்போது பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரிலாம் பேசினா. ஆபீஸ்ல அந்த புள்ளைய எந்த வேலைக்கு வச்சிருந்தா தெரியலையாப்பா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் பரத் ஆளுநருக்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஆளுநரும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் ஆளும் கட்சியின் நிறுவனர்களின் ஒருவரான திரு வரதராஜன் தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. வரதராஜன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் நேர்மையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன். சார், இப்ப இருக்கிற அரசியல் நிலவரத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதலமைச்சர் ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா யாரும் எதிர்பாராத விதமா நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க கேட்ட கேள்வி பதில் இருக்கு. நல்லதோ கெட்டதோ தெரியல, அந்த பதவி ஒரு முழுக்கிடம்ங்கிற அபிப்பிராயம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த ஜென்மத்துக்கு வேணாம் தான் இருந்தேன். கட்சியின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒத்துக்கிட்டேன். ஹலோ, வசுகிட்ட பேசணும்னு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்டுக்கு போனால் போட்டி இருக்கு. அவ கூட எப்படியாவது நான் இப்போ பேசணும். அவங்க காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறாங்க. இப்பதான் எக்மோர்ல இருந்து பேசுறோம். ஏய், சிஎம் வரதுல? ஆமா, அவர்தான். இவர் இங்க என்ன பண்றாரு? ஒண்ணும் புரியலையே. வசுமதி எந்த தப்பும் செய்யலைங்க. செய்யாத தப்புக்காக நீங்க எதுக்கு ஊரை விட்டு போனோம்? நடந்ததுக்காக உலகத்தை விட்டே போயிருக்கணும் சார். நல்ல வேலை, நாங்க ஊரை விட்டு தான் போறோம். வசுமதியை நான் ரொம்ப லவ் பண்றேன். இந்த உலகம் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிட்டு லண்டன் போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இந்த உலகம் என்ன பேசுதுங்கிறதா முக்கியம். அவளை உங்க கூட அனுப்பி இந்த உலகம் பேசின பொய்யை உண்மையாக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். ட்ரெயின் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு.
நீங்க போறது நல்லது. எப்போ நான் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புடைமை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். யூர் அக்கௌண்டபிள் ஃபார் அ லவ். நீ எங்க இருந்தாலும் எவ்வளவு நாளானாலும் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். அப்பாவோட லைப்ரரியிலேருந்து சில புக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் லண்டன் கிளம்புறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அவர் பேர் கேட்டு போகிற மாதிரி நான் எதுவும் செய்யலை. மக்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மாதிரி உழைக்கணும்னு நினச்சேன். அவரை விட நீ நிறையவே பண்ணிருக்க. உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு எப்பவும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீ வந்ததும் அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை செஞ்சு காட்டிட்ட. உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குறையை என்னால தீர்க்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி நடந்துக்கல. அப்பா இல்லாத என் பையனோட குறைய ஒரு அண்ணனா நீ தீர்த்து வச்ச. வயசுல சின்னவனா இருந்தாலும் ஜனங்க தான் தன்னோட குடும்பம்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அவரு. ஆனா அதே ஜனங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒன்ன நினைக்கிறாங்க. ஆமா சார், நான் நிறைய பேர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா எப்பவும் பர்சனல் விஷயத்துல தலையிட்டதில்லை சார். இன்னைக்கு பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க வாழ்க்கை பிரகாசமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க இங்க தான் சார் இருக்கணும். சார், வசுமதி கூட உங்க அஃபேரை பத்தி என்ன சொல்ல வரீங்க? உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாங்க. நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது ரொமான்ஸ் பண்ணதானா? ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். 10 நிமிஷம் சைலண்டா இருக்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் 5 மாசம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ கம்மி டைம் இல்லை. 5 மாசம் கையில் அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பற்றியோ வேற எந்த ரூல்ஸை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியாக இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸை, ஆஃபீஸர்ஸை, டாக்டர்ஸை அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியே இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும். மக்களுக்கு சேவை பண்றதா அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலங்காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். But for the first time in my life, I can confidently say this, I know! 5 மாசம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்வளோ செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளோ அற்புதங்களை செய்ய முடியும். I know this. இதெல்லாம் பெருசா உபயோகப்படாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறதா அவங்க எல்லாருக்கும் உபயோகம் நினைக்கிறேன்.
அந்த பொண்ணு பேரு வசுமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல I'm not done yet. வசுமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோம், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட she used to call me sir. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாளோ என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்போ நீங்க you called us something else, didn't you? பெயிண்ட் ஹவுஸ்ல அது என்னது? பெயிண்ட் ஹவுஸில் மன்மத லீலை ஒரு பெரிய மனுஷன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு பொண்ணு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது சார். இருந்தா பெட்ரூம்ல தான் புருஷனோட குடும்பம் நடத்துறது இந்த மாதிரி அசிங்கமா உங்களால எழுத முடியுமா சுப்பிரமணியம் சார்? இந்த மாதிரி செய்தி எல்லாம் எழுதி ஜனங்களை கவர்ந்து 2000 நியூஸ் பேப்பரை வித்து இன்னும் 2 பாயிண்ட் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கதானே. சில பேர் வாழ்க்கை இருக்கு சார். மனுஷன் அழிக்கிற மாதிரி செய்தி எல்லாம் எழுதி நீங்க BMW வாங்கினாலும் உங்களால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது சார். இந்த வாரம் முழுக்க என் மேலையும் வசுமதி மேலையும் நீங்க காமிச்ச ஆத்திரத்தையும் உற்சாகத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க மேல காமிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கும் சார். கிணத்து தவளை மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க பாம்பா அவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து தான் வாழணும். நீங்க என்ன கேட்கணுமோ அதை இப்ப கேட்கலாம். தேங்க்யூ. வணக்கம் சார். வாயா சுப்பராஜ், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு சார். யாருப்பா நீங்களா? என்ன வேணும்? சொல்லவே இல்ல. ஓட்டு போட்டா நீங்க 5 வருஷத்துக்கு இருப்பீங்கன்னு நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க வந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. உங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் சிஎம் கிட்ட இருக்கு. ஆனா அவரை எலக்ட் பண்ற அதிகாரம் மட்டும் எங்களுக்கு இல்ல. ஏக்குறேன், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது எங்களோட பொறுப்பு. அந்த பதவியில பரத்தையா தான் இருக்கணும். ஆசை வார்த்தை எதையும் காட்டாம சுயநலமா எதை பத்தி யோசிக்காம எங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு தனியாடா நின்னு தைரியமா செஞ்சாரு. ஏன் பட்டணத்துல இருக்கிற மாதிரி பட்டி காட்டணும் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவரு. உங்கள மாதிரி ஊர் சுத்தலாம் அடிச்சு உலையில போடலாம் அவரு. நீ என்ன செய்வியோ எங்களுக்கு தெரியாது. உடனே சென்னைக்கு போய் அந்த தம்பியை சிஎம் ஆக்குற. அப்படி செய்யல, வெக்காளி அம்மன் மேல சத்தியமா சொல்ற, உன்னை ஊரை விட்டு எல்லாரும் அடிச்சு துரத்துவோம். எதுக்காக இப்ப இந்த அவசர கூட்டம்? என்னாச்சு? தொகுதியில ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தலைவரே. எம்எல்ஏவை நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா தலைவரே, தொகுதி பக்கம் போனா அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் சிஎம் பதவி விட்டு தூக்குனீங்கன்னு ஒரே பிரச்சனை. நாங்க சொல்றவங்க தான் சிஎம். எவன் வேணா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு இது என்ன சிட்டி பஸ்ஸா? சிஎம் ஓட சீட்டு அப்படின்னு ஜனங்களா பரவலா பேசிக்கிறாங்கண்ணா.
மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவனை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. வரேண்ணா.